ஐயா வணக்கம். ஐயா மணி சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க. எப்பவுமே நல்லா இருப்பீங்க. உங்க ஆசீர்வாதம் தான். இறையருள். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. சிரமத்தில் அதிகமா சிரமம்னு சொன்னா மகரம்னு சொல்லலாம். ஏன்னா சிகரம் தொடர்புடைய நம்ம நிறைய பேசியிருப்போம். பல விஷயங்கள்ல இவங்க என்னன்னா தாழ்த்தப்பட்ட மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு, தாழ்வு மனப்பான்மை கொண்ட சிந்தனை இருக்கு. வீட்லயே கொஞ்சம் நிறைய அகதி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த மகரம் ஒரு மர்மம் நிறைந்த ராசின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு எவ்வளவு உழைத்தாலும் இந்த உயரம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா பார்த்துருவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். மகரம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ராசி. தன்மானம் இருக்கு பாத்தீங்களா மகரத்துக்கு. நீங்க ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டீங்கன்னு வைங்க, ஜென்மமே அழிஞ்சாலும் அந்த மகரம் உங்களோட கனெக்ட் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு ரோஷக்கார ராசி இருக்கு அப்படின்னா மகரம் தான். அப்படிப்பட்ட மகரம் 7.5 சனியில துவச்சு தொங்க போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை எல்லாம் சந்திச்சு நிறைய பேர் பிரச்சனையோட உச்சம் சொல்லவெல்லாம் முடியாதுங்க. பேசுனா அழுகு வந்துடும். அப்படியான கிளைண்ட் எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. பாவம், அவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும். அப்ப அவங்களுக்கு எங்க கர்மா ஒளிஞ்சிருக்கு நிறைய நான் உழைக்கிறேங்க. அங்க பாருங்க, அவங்களோட பிரச்சனையே என்னன்னா, பாதகாதிபதி செவ்வா, அஷ்டமாதிபதி சூரியனோட நட்சத்திரம் உள்ளது. அப்புறம் இந்த 8-11 தொடர்பு, அது பாதகமும் அஷ்டமும் தொடர்பு கொண்ட ஒரு ராசி என்பதால் அவர்கள் சந்திக்கின்ற போராட்டத்திற்கு அளவே கிடையாது. 8-11 தொடர்பு சார், பாதகமும் அஷ்டமும் தொடர்பு, பயங்கர தொடர்பு. நண்பர்களை நம்பின ஏமாற்றம், மூத்த சகோதர வாழ்க்கை நல்லா இல்லை, நண்பர்களால பிரச்சனை, நண்பர்களால மன உளைச்சல், பொருளாதாரத்தை இழந்த, நிறைய ஆசைப்பட்டு இழந்துட்டேன், போராடி முன்னேற முடியல, கஷ்டத்தை தான் சந்திக்கிறேன், குழந்தைகளை நினைச்சு வருத்தப்படாத மகரமே இல்லை, பூர்வீகத்துக்கு போய் என்னால் அங்கே சிறப்பாக வாழ முடியலைங்கிற மகரம் ஃபீல் பண்ணாத மகரமே இல்லை, குலதெய்வத்தை நினைச்சு கவலைப்படாத மகரமே இல்லை. ஒன்று குலதெய்வம் போக முடியல, குலதெய்வம் போனா சரியில்லை, குலதெய்வத்துக்கு போனா பிரச்சனை, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. வீட்லயே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இது மெயின் வார்த்தை தான், கரெக்டான வார்த்தை. இது என்ன சொல்லுதுன்னா, ஊரெல்லாம் என்னை மதிக்குது, ஊர் வெளியில போனா என்னை கையெடுத்து கும்பிடுறாங்க, போய் நின்னா ஐயா சா நீங்க உங்களை மாதிரி யாருங்க சூப்பருங்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா அப்படியா சரி உட்காரு அப்படின்னு ஒரு மரியாதையும் மதிப்பும் எனக்கு ரெகக்னைஸ் கிடையாது, பாசமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ராசி இருக்குதுன்னா அது மகரம் தான். இவர்களுக்கு அந்த பாதகமும் அஷ்டமாதிபதியினுடைய சூரியனுடைய விஷயமும் சூரியன் செவ்வாயா கலந்து உள்ள உட்காந்துருக்கு. இவங்க கிட்ட பிரச்சனை என்னன்னா, கோபமெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வராது. கோபம்னு வந்துட்டா மிருகமா மாறிடுவேன்னு சொல்றாங்க இல்லையா, அது 12 ராசியில மகரம் தான். ஒரு உறவை 1 நிமிடத்திற்கும் குறைவான நேரத்துல அந்த உறவை 20 வருஷ நட்பை வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி 12 ராசிகள் இருக்கு அப்படின்னா அது மகரத்துக்கு தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. போடா நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் நான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட மகரத்துக்கு ஒரே ஒரு பெரிய பெரிய குவாலிட்டின்னு நான் ஒன்று சொல்லுவேன், நன்றி மறக்காத மகரம். நீங்க மட்டும் மகரத்துக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணிட்டீங்கன்னா காலத்துக்கு நினைச்சு பார்க்கும். உங்க கூட பேசுறாங்க பேசல, வெறுக்கல, நேசிக்கல எல்லாம் விட்டுருங்க. மணிகண்டன் ஏதோ ஒரு நேரத்துல இந்த மகரத்துக்கு நல்லது செஞ்சிட்டீங்கன்னா, நீங்க நல்லது செஞ்சதை அந்த மகரம் வாழ்நாள் முழுவதும் நினைச்சு பார்க்கும். இந்த மகர ராசிக்காரங்க மட்டும் ஐயப்பனை போய் பார்த்துட்டு பாருங்க, சொல்லும் போது அப்படியே புல்லரிக்குது உடம்பு, அப்படியே கண்ணே கலங்குது. உண்மையிலேயே அந்த மகர ராசிக்காரங்க போய் ஐயப்பனை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க கர்மா முடிஞ்சது சார், கர்ம டெலிட் சார். ஏன் அப்படி? மகர ராசிக்குள் சூரியன் நுழையும் போது மகர சங்கராந்தியாக தை மாதத்திலே வரக்கூடிய மகர ஜோதியை வழிபடுவது சபரிமலையில் தான். மகர ஜோதியை வழிபடுவது சபரிமலையில் தான். அப்ப யாரு மகரத்துல பிறந்தாலும் அத்தைன்னு யாரை நீங்க உறவு கூப்பிடுறீங்களோ அந்த உறவு உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. அத்தை அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டீங்கன்னு வைங்க, மாமியாவே அத்தையும் தான் கூப்பிடுவோம், அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தாலும் அத்தையும் தான் கூப்பிடுவோம். இந்த உறவு உங்களுக்கு 0 தான் சார், பெனிஃபிட் கிடையாது சார். உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இல்லது நெருங்கிய நண்பர்கள் யாராவது ஒருத்தங்க தை மாசத்துல பிறந்தவங்க இருப்பாங்க சார். தை மாசத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. பொங்கல் மாதத்தில் பிறந்த ஒரு நபர் உங்களுக்கு ஃப்ரெண்டாவோ குடும்பத்துக்குள்ளேயோ யாராவது ஒருத்தராவது வந்துருவாங்க சார்.
நண்பர்களாவது இருப்பாங்க சார். இல்லை உங்கள் சொந்த க்ளோஸ் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் க்ளோஸ் அதில் வந்து ஒருத்தங்க தை மாசத்துல பிறந்தவங்க இருப்பாங்க சார். இவங்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம், சுய மரியாதை அதிகம். நீ வந்து என்னை மதிக்கலை, என்னை ஏதாவது சொல்கிற அப்படின்னா உங்களோட வாழ்நாள் முழுவதும் நான் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன், டச் வச்சுக்க மாட்டேன், பேச மாட்டேன். ஆமாம். அப்போ இப்போ இந்த கர்மா, இந்த உழைக்கிறேன், என்னால் ஜெயிக்க முடியல, நான் ஊர் விட்டு ஊர் மாறிட்டேன், இடம் விட்டு இடம் மாறிட்டேன், 2 இடத்துக்கு 3 இடத்துக்கு மேலே மாறிட்டேன், திருமண வாழ்க்கை ஒரு சேர கசப்பாக இருக்குது, ஒருத்தருக்கு 2 கல்யாணம் நடந்துருச்சு, ஒரு கல்யாணம் நடந்து பிரிஞ்சு வாழ்கிறோம், கல்யாண உறவுல எனக்கு கசப்பு சார். எத்தனையோ பேருங்க சார். இது நம்ம இந்த மகர ராசி அன்பர்கள் தாம்பத்தியம் சிறப்பில்லைன்னு சொல்லாத மகரம் எத்தனையோ பேருங்க சார். அது காரணம் இல்லையா சார்? காலச்சக்கரத்துக்கு அட்டமாதிபதி, காலச்சக்கரத்துக்கு பாதகாதிபதி, கணவன் மனைவி இணையக்கூடிய 7ஆம் இடம் பாலமாக விளங்கக்கூடிய சந்திரன், 3 பேர் அங்கதான் இருக்காங்க, அந்த ராசியில தான் இருக்காங்க. அப்ப இது ஒரு 70-80% பேர் பாத்தீங்கன்னா தாம்பத்திய தொந்தரவும் கூட இதுக்கு வந்து போகுங்கிறதா இது உச்சபட்ச பிரச்சனை. அது வந்து அந்த மகரத்துக்கு வந்து அது எழுதப்படாத ஒரு சட்டம். அது இருக்கும், நீங்க ஒண்ணும் பண்ண முடியும். காசு பணம் இருக்கு, எல்லாம் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். ஐயோ நானும் என் மனைவியும் ஒரு நேரம் சந்தோஷம் பிரியமா இருக்க முடியல, எங்கேயாவது வெளியில போய் சுத்திட்டு வர முடியல, சுமை பாரம் அதிகம், குடும்ப பற்று அதிகம், எல்லாரும் எங்களை சார்ந்து வாழ்றாங்க, நான் அவங்களுக்காக தியாகம் பண்ணி வாழ்ற வாழ்க்கையை வாழ்றோம், இது என்னைக்குதான் எங்களுக்கு விடிவு கிடைக்குங்கிற மகரம் எத்தனை பேர் இருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க சர்க்கிள்ல. வாய்ப்பு இல்லை. மகரம் எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப இப்படித்தான் வாழ்றாங்க சார், இப்படித்தான் அவங்க லைஃப் வாழுது சார். சார் நீங்க கல்யாணம்னு விட்டு மகரம் பண்ணிருச்சுன்னா அது சந்தோஷ கல்யாணமா சம்பிரதாய கல்யாணம்னா 75% பேர்த்துக்கு சந்தோஷ கல்யாணம் இல்லை சார், சம்பிரதாய கல்யாணமா தான் சார் வாழ்றாங்க மகரத்துக்கு மட்டும். அதுக்காக உடனே மகரத்துக்கு பொண்ணு கிடைக்குமா அதெல்லாம் இல்லை. உடனே நீங்க போய் மகரத்தை மட்டும் நீங்க வச்சுட்டு இது பேசக்கூடாது, இது பொது பலன் அவ்வளவுதான். அவங்க ஜாதகத்துல ஆண் ஜாதகமா இருந்தா செவ்வாய் நல்லா இருந்து, குடும்பாதிபதி நல்லா இருந்து, 7ஆம் இடம் நல்லா இருந்து, கலத்திரக்காரங்க சுக்கிரன் வளர்த்துட்டா சந்தோஷ லைஃப் தான். நான் சொல்றது பொது கருத்து தான். பெண் ஜாதகமா இருந்தா சாரி நான் சொன்னது வந்து பெண்ணுக்கு. பெண் ஜாதகமா இருந்தா செவ்வாய் நல்லா இருந்து, சுக்கிரன் நல்லா இருந்து, 2ஆம் இடம் நல்லா இருந்து, 7ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா சூப்பர் லைஃப். ஆண் ஜாதகமா இருந்து சுக்கிரன் பெனிஃபிட்டா இருந்து, குடும்பாதிபதி நல்லா இருந்து, 9ஆம் அதிபதி லாபாதிபதி எல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்கன்னா இவங்களை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்க இந்த பாதக தோஷத்தையும் அஷ்டம தோஷத்தையும் வேரோட அறுக்கணும். அப்பதான் இல்லற வாழ்க்கையிலிருந்து சமுதாய வாழ்க்கை வரைக்கும் இவங்களுக்கான ரெகனைஸ், அங்கீகாரம், மரியாதை இவங்க கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இவங்க ஜாதகமே ஒரு விஆர்எஸ் ஜாதகம் தான். ஒரு வேலையை 1 நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் தூக்கி போட்டு வந்துருவாங்கன்னு சொல்றோம்ல, இதை செஞ்சிருவாங்க. நிறைய நான் அரசு பணியில் இருந்த வந்துட்டேன், ஒரு பெரிய நிறுவனத்துல பதவியில் இருந்த வந்துட்டேன், நான் ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்த வந்துட்டேன். ஆனா இவங்க எப்படின்னாங்கய்யா, இவங்க வந்து ஒரு தேவலோக இந்திரனுடைய வாழ்க்கை மாதிரி தான் இவங்க வாழ விரும்புவாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கும்போது சாதாரணமாக இருப்பாங்கய்யா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இவங்களை பாருங்களேன், பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு, பெண்களாக இருந்தால் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு, நகையெல்லாம் போட்டு நச்சுன்னு பந்தாவா போய் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மகரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கும்போதுங்கய்யா இவங்கிட்ட அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்குமாங்கிற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மகரம் அடுத்தது பார்த்தீங்க வேற லெவலில் இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போயிடும் மகரம். இதெல்லாம் இவங்களுக்கு சிம்பிளாக வாழ்றது வீட்டுக்குள்ள. வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ நடைய இருக்கும், ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க. சமுதாயத்தில் இவர்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில வெளிவட்டாரத்துல மதிப்பு கிடைக்காத மகரமே கிடையாது. மதிப்பு மிக்க வாழ்க்கை தான் வாழ. ஒண்ணுமே இல்லை, நான் 40 வயசுக்கு மேலதான் என்னை நானே உருவாக்கி சுயம்புவாக வளர்ந்தேன் அப்படின்னா மகரம். சிவகார்த்திகேயன் மகரம், ரஜினிகாந்த் சார் மகரம். யோசிச்சு பாருங்க. இப்போ மகரத்துல சும்மா இது 2 பேர்த்த நான் சொல்றேன் சாதாரணமா. அப்ப 2 பேர்த்துக்கு மகரம். இந்த மகரம் சுய ஒழுக்கத்தோடு இருந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வழி நடத்தி வாழ்க்கையை செஞ்சா இவங்க ஒரு சித்தராக, யோகியாக, ஞானியாக, தவ சீடராக இந்த பூ உலகில் வாழ முடியும். அதே மாதிரி தந்தையாருக்கு ஒரு கருத்து வேறுபாடு இந்த 9ஆம் இடம் தான். ஆமா, தந்தையாரோட சூரியனே இங்க அஷ்டமாதிபதி ஆயிடுறாருல. ஒருத்தருக்கு சிலருக்கு அப்பா இல்லை, அப்பா இருந்து பிரயோஜனம் இல்லை, அப்பா வந்து என் வளர்ச்சி பாக்குறதுக்கு இல்லை, அப்பா நான் முன்னேறும் போது அப்பா பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல, இப்படி இருக்கு. அது அவர் வீட்டுக்கு வரும்போது இவங்க வெளியே போயிடுறாரு. இப்ப ஒரு மேடையில பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சாரோட அப்பாவை பேசும்போது அவர் ரொம்ப எமோஷனலா அழுவார். யார மிஸ் பண்ற கார்த்தி, சிவா நீ யார மிஸ் பண்றேன்னு கோபிநாத் சார் கேட்பார். அப்படி ஒரு எமோஷனலா ஒரு அழுவார். அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அழுவார். அப்பாவை நான் மிஸ் பண்றேன்னு சொன்னா மகரம் சார்.
ரஜினிகாந்த் ஐயா நிறைய சொல்லி ரஜினிகாந்த் சாருக்கு அப்படிதான், என் அப்பா இல்லை என்னோட வளர்ச்சி பார்க்கறதுக்குன்னு சொல்லுவாரு. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்ந்து கட்ட தகப்பனார் நிறைய இருக்காங்க. ஆனா மகர ராசிக்காரங்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் சார். என் அப்பா ஏன் அப்பா ஏன் அப்பான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க சார். ஆனா மகர ராசிக்காரங்களுக்கு சில நேரங்கள் குழந்தைகளால் மன உளைச்சல் உண்டு. குழந்தைகளால், ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 5 குடையவன் சிம்மம், இவங்க ராசிப்படி 8 குடையவன் சிம்மம். 5 குழந்தை, 8 நெருக்கடி போராட்டம். குழந்தைகளால் சில நேரங்களில் மன நெருக்கடி சந்திக்கக்கூடிய மகரமாகவும் வாழ்கிறார்கள். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார். நம்ம சேனல்ல தான் சார் விரிவா பேசுறோம். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் சார், தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பார்க்கட்டும் சார். அதுக்காக தான் சார் இவ்வளவு விரிவா பேசுறோம். சரி, எங்களுக்காக ஏதாவது பரிகாரம் இருக்கா? நாங்க ஏதாவது ஜெயிக்கலாமா? நாங்க ஏதாவது முன்னேறணும்? எங்களுக்காவது ஏதாவது விமோச்சனம் இருக்கா? ஏதாவது ரெக்கவரி ஆயிருமான? உங்களுக்கான ஒரே ஆலயம் சுவாமிமலை முருகர். சுவாமிமலை, எஸ், சூப்பர். சுவாமிமலை முருகர் அபிஷேகம், அர்ச்சனை, பிரார்த்தனை, விளக்கு, அன்னதானம் பக்காவா பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு, இல்லை செவ்வாய், இல்லை ஞாயிறு, எதுனாலும் சரி போய் பாருங்க. இல்லை ஏதாவது செவ்வாய் ஹோரையில், ஏதாவது சூரிய ஹோரையில் போய் சுவாமிமலை முருகரை பார்த்துட்டு வாங்க. அதையும் அட்டன் பண்ணிட்டு வைத்தியநாத சுவாமி அதையும் அட்டன் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க வேற லெவல்ல ஜெயிச்சிருவீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைச்சு, நேரம் இருக்கு, பணம் இருக்கு, நான் போக முடியும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஒரே தடவை ஒடிசாவிலே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உங்கள் பாதம் பட்டு வந்தால் உங்கள் கர்மா அந்த எதிர்காற்றில் காற்றோடு கரைந்து மறைந்து விலகி உங்கள் வாழ்க்கையை விமோச்சனத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை இந்த நேரத்திலே ஆழமான பதிவாக பதிவிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். மகரம் எப்பொழுதும் சிகரம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி.